நேத்து கரூர் களத்தில் இருந்த ஒரு இளைஞர் ஒரு காணொளியில ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு மற்றவர்களுக்கும் இருந்ததுன்னா, இது போன்ற தற்கூரி தலைவர்கள் மற்றவங்களை எளிதில் ஏமாற்ற முடியாது. பொதுமக்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் ஒரு படிப்பினை. தயவு செஞ்சு இந்த சினிமா கவர்ச்சிய நம்பி ஒரு தலைவன பார்க்கிறேன் அப்படின்ட்டு உங்க உயிர பணய வச்சு அங்க போகாதீங்க. நாளைக்கு உங்க உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, களத்துல வந்து நிற்கக்கூடிய தலைவர் அல்ல விஜய். பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு கூட பதில் சொல்லாம, பயந்து பம்மி ஓடக்கூடிய ஒரு கோழை. நேத்து அதுதானே பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே நீங்க மேடையில் பேசக்கூடிய வீர வசனங்கள்லாம் நீங்க உணர்ந்து பேசுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு களத்துல உயிர் போனவங்களுக்காக நீங்க நிக்க வேண்டாமா? அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் உங்க தரப்புல இருந்து நீங்க அறிவிச்சிருக்க வேண்டாமா? எதையும் பண்ணாம ட்விட்டர்ல ஒரு பதிவ மட்டும் போட்டுட்டு, ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு பனையூர்ல போய் பதுங்கி இருக்கிறீங்களே, நீங்கல்லாம் ஒரு தலைவரா? இந்த கேள்விய ஒவ்வொரு இளைஞனும் தயவு செஞ்சு கேளுங்க. அப்பதான் இளைய சமுதாயம் பண்பட்ட முன்னேறிய சமூகமா மாறும். உங்களுக்கான தலைவனை திரையில் தேடாதே. தரையில் போராட்ட களத்தில் தேடு. டிவில எல்லாமே வந்த நேரம் வந்து 12 மணி 2 மணினாங்க. இவர் சாவகாசமா 7 மணி வரைக்கும் வராரு. காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம இல்லாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க. இப்ப நேரம் தவறி இவர் வந்து ரோடு ஷோவே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துல எதுக்கு நின்னு வேலூர்ல நின்னு மேல ஏரியா ஒரு பாட்டுக்கு எல்லாமே கையை காமிச்சு எல்லாம் பண்ணி இவர் வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பலை சேர்த்தி பயங்கரமா பண்ணிருக்காரு. இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றத ஆர்வத்துக்கு வந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான இவரு வந்து எதுவுமே பேசாம கம்முன்னு போயிருந்தாரா இது என்ன அர்த்தம்? இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை வந்து பார்த்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா, எதுவும் பண்ண மாட்டாரா?